பெரும்பாலான போற்றி, ஈரோடு திருமுறைகளும் பண்டசீர் தருவார் திருவடிகள் போற்றி போற்றி, சமந்த சன்னாலை திருவடிகள் போற்றி போற்றி, ஆறுநடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருநாவுக்கரசு சுவாமியார் அருளி செய்த திருப்பூந்துருத்தி தலம். தலைவரிசைப்படி 73வது பதியம். திருப்பூந்துருத்தி சோழநாட்டு காவிரி தென்கரை தலங்கள் 11வது தலம். இறைவன் ஆதிபுராணர், இறைவி சௌந்தரநாயகி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம், தலபட்சம் தீபமரம். ஆறுகளுக்கு இடையில் உள்ள ஊர் என்பதனால் துருத்தி எனப்படுகிறது. இத்தலம் காவிரி ஆறுக்கும் குடமுருட்டி ஆறுக்கும் இடையில் உள்ளது. இந்திரன், திருமான், லட்சுமி, காசிபர் வழிபட்ட தலம். ஏழூர் திருவிழா நடைபெறும் தலங்களும் இதுவும் ஒன்று. அப்பர் உழவாரம் செய்த தலம் என்பதனால் ஞானசம்பந்த பெருமான் கார்மிகிக்கு அஞ்சி வெளியில் நின்று வணங்கினார். ஞானசம்பந்தருக்காக இறைவன் நம்பியை விலகி இருக்க செய்த தலம். நம்பிக்காடர் நம்பி அவதரித்த தலம். 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள் இவர் ஒருவர். அப்பர் அருளிய 3 பதியங்கள் இத்தலத்தில் உள்ளது. திருமணவாடியை வணங்கிவிட்டு அப்பர் இத்தலத்துக்கு வந்து பாடுகிறார். 1வது பாடல். திருவிழாக்களையும் இறைவன் திருநீர் பூசிய ஆச்சாரிய கோலத்தையும் குறிப்பிடுகிறார். இதை பொடிகள் பூசிய என்ற வரியால் அப்பர் சுவாமிகள் அருள்கிறார். 2வது மந்திரம். அர்ச்சுனனுக்கு பாசுபதம் கொடுத்ததையும் இத்தலத்தில் மலர்கள் மலர்ந்திருப்பதையும் சொல்கிறார் அப்பர் சுவாமிகள். இறைவனை தீர்த்தன் என்று சொல்கிறது. தீர்த்தன் என்றால் சுத்தம் செய்பவன் என்று பொருள். மந்திரம் 3. இந்த பதிகத்தில் சிறப்பு ஒவ்வொரு பாடலிலும் சேவடிக்கு நாம் இருப்பதே என்பது மகுடவெளியாக வருகிறது. உமைபாகனாக இருப்பது, இறைவன் முதல்வனாக இருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரம் 4. மூவர்க்கும் தலைவன் என்பதையும் அன்பர்கள் அகத்தில் எழுந்தளி இருப்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பூவின் நாயகன் என்பது இதே தாமரையை குறிக்கிறது. 5வது பாடல். இறைவனுடைய செந்நிறம் பேசப்பட்டிருக்கிறது. இது ஞானத்துக்கான குறியீடு. 6வது பாடல். முப்புறம் எரித்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மும்மல நீக்கம். 7வது பாடல். எல்லா உலகத்தவரும் சிவபெருமானை வணங்கப்படுவதை குறிப்பிடுகிறது. இதை ஒருத்தனாய் உலகேழும் தொழை என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். மந்திரம் 8. இறைவன் எல்லோராலும் காண அறியவன், ஞானத்தால் மட்டுமே அறியப்படுபவன் என்பதை அப்பர் சுவாமிகள் காண்ப அரித ஆயினன் என்று குறிப்பிடுகிறார். மந்திரம் 9. பிற சமயத்தார் நம்மை இகழ்களை சொல்கிறது. இந்த மந்திரம் இதை புறங்கூறினும் என்று அருளுகிறார். 10வது மந்திரம். ராவணனை தண்டித்தது பற்றி பாடப்பட்டிருக்கிறது இந்த மந்திரத்தில்.